நீலிரா பட விமர்சனம். விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. தமிழ் ஈழ போராட்டம் மற்றும் போர்க்காலங்களில் மக்கள் எதிர்கொண்ட இன்னல்களை மையமாக கொண்டு உருவாகியுள்ள நீலிரா ஒரு நீண்ட இரவில் நடக்கும் கதை என்றாலும் ஈழப்போரின் பின்னணி, அம்மக்கள் எதிர்கொண்ட அவலங்கள் மற்றும் சமாதானம் என்ற பெயரில் அம்மண்ணில் அடியெடுத்து வைத்த இந்திய அமைதிப்படையின் அத்துமீறல்களை உணர்வுபூர்வமாக சொல்வதுதான் நீலிரா படத்தின் மொத்த கதை. விடிந்தால் திருமணம். சுற்றி பதற்றமான சூழல். எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்ற ஒருவித பயத்தோடு இருந்தாலும் திருமண வீட்டார் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். இதற்கிடையே போராளிகளை தேடி இந்திய இராணுவம் அங்கு வருகிறது. மறுபுறம் அவர்கள் இருப்பதை அறிந்த போராளிகள் அவர்களை தாக்க தயாராகிறார்கள். அவர்களிடம் இருந்து தப்பிக்க இந்திய இராணுவ படை திருமண வீட்டுக்குள் நுழைகிறது. ஒரு பக்கம் போராளிகள், மறுபக்கம் இந்திய இராணுவ படை என போர் சூழலில் சிக்கிக் கொள்ளும் திருமண வீட்டாரின் நிலை என்ன ஆனது என்பதை கமர்ஷியல் திரைப்படத்திற்கான விறுவிறுப்புடனும் ஈழ மக்கள் எதிர்கொண்ட மன போராட்டங்களை பார்வையாளர்களிடத்தில் கடத்தும் விதத்தில் சொல்லுவதுதான் நீலிராவின் மொத்த படக்கதை. இந்திய அமைதிப்படையின் கேப்டனாக நடித்திருக்கும் நவீன் சந்திரா மற்றும் போராளி படையின் கேப்டனாக நடித்திருக்கும் சரத் இருவரும் கதாபாத்திரத்துக்கு பொருத்தமான தேர்வாக இருப்பதோடு தங்களது கதாபாத்திரங்களுக்கு நியாயம் சேர்க்கும் அளவில் நடித்திருக்கிறார்கள் என்பதையும் சொல்ல வேண்டும். ரூபா கொடுவாயூர், கபிலா வேணு, விது, சித்து குமரேசன், நவயுக, சுவாதி கிருஷ்ணன் ஆகியோர் ஈழப்பெண்கள் எதிர்கொண்ட இன்னல்களை பிரதிபலிக்கும் வகையில் நடித்திருப்பதோடு ஒரு சில வசனங்கள் மூலமாக அமைதிப்படை என்ற பெயரில் இந்திய இராணுவம் அத்துமீறிய செயல்களை காட்சிகளாக அல்லாமல் அவர்கள் மீது இருக்கும் பயத்தை வெளிப்படுத்தும் விதத்தில் அப்பட்டமாக வெளிக்காட்டியிருக்கிறார்கள் என்பதையும் சொல்ல வேண்டும். நமச்சிவாயம் தம்பி பிள்ளை, கயல் வின்சென்ட், ரோஹித் கொகட் ஆகியோர் திரைக்கதை ஓட்டத்திற்கு உயிரூட்டும் வகையில் நடித்திருக்காங்க. இரவில் நடக்கும் கதை என்றாலும் அந்த உணர்வே ஏற்படாத வகையில் கதாபாத்திரங்களையும் மன போராட்டங்களையும் அவர்களது இக்கட்டான சூழல்கள் மற்றும் அதனால் ஏற்படும் பதற்றத்தை பார்வையாளர்களிடத்தில் கடத்தி அவர்களிடத்தில் பெரும் பதற்றத்தை உருவாக்கி விடுகிறார் ஒளிப்பதிவாளர் செல்வரத்னம் பிரதீபன். கே இசையில் திருமண வீட்டின் மகிழ்ச்சியையும் ஈழ மக்களின் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ள பாடல் கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. பின்னணி இசை அதைவிட அருமையாக அமைத்திருக்கிறார். ஒரு வீட்டுக்குள் கதை நடந்தாலும் அந்த கதைக்குள் இருக்கும் உலக அரசியலையும் ஈழ மக்களின் வழியையும் படம் பார்ப்பவர் உணரக்கூடிய விதத்தில் காட்சிகளை சிறப்பாக தொகுத்திருக்கிறார் படத்தொகுப்பாளர் ராதா ஸ்ரீதர். எழுதி இயக்கியிருக்கும் சோமிதரன் ஒரு இரவில் நடக்கும் கதையில் ஈழப்போரின் முழு வரலாற்றையும் மிக தெளிவாக படமாக்கியிருக்கிறார். யுத்தமும் ரத்தமும் காட்சிப்படுத்தவில்லை என்றாலும் அம்மக்கள் அனுபவித்த வழியை பார்வையாளர்கள் மனதில் மிக அழுத்தமாக பதிய வைத்து படத்தை இயக்கி இருக்கிறார் சோமிதரன். அதனால் இயக்குனர் சோமிதரனுக்கு சென்னை பத்திரிகாவின் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.